ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சம்சங்கோஜ ஜெயனா சமசக்கம் தேச்சந்தி எம்தசக்கு சத்தாத்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றோட கண்டினியூஸோட வீடியோ தான். நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நேற்று வந்து எப்படி எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்ன இதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு வந்து வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். 13,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் நம்பவே முடியல. நேற்று திடீர்னு பார்த்து அதுக்கப்புறம் ஷார்ட்ஸாக கூட நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சீச்சீரே நொண்டி சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு நகைக்காக ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டியே, அதுக்கான மீனிங். சுண்ணாக்கே சின்னிச்சு அப்படின்னா, சுண்ணா அப்படின்னா தங்கம். மனசுக்கு வந்து நீ வந்து மதிப்பு கொடுக்காம நீ காசு பணத்துக்காக மதிப்பு கொடுத்து இன்னொரு பையன் கூட போயிட்ட. நான் வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ என்ன வேலை பண்ணியிருக்க, யாரு கூடயோ கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு அந்த ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதோட 2 லைனுக்கு வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சேட் சாங். அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே வந்து காமெடி சாங்காக மாற்றிட்டாங்க. இது வந்து ஒடியா சாங்கும் கிடையாது. இது வந்து இது எப்படின்னா சம்பல்புரி ஒடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பியூர் ஒடியாவும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஃபுல் மீனிங் வந்து இதுக்கு அதுதான், ஓகேங்களா? ஃபுல்லாக அதை பற்றி சொல்லியிருக்கிறது மட்டும், அந்த பொண்ணை வந்து நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் இந்த வந்து சாங் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அந்த சீச்சி, அதுக்கப்புறம் நொன்னி அப்படின்னா அந்த பொண்ணு பேர், அதுக்கப்புறம் வந்து அந்த பணம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் வந்து கோல்டு, இதை 3 வச்சு தான் அந்த சாங்கே வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அங்கே எப்படி நேச்சுரலாக எப்படியெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும். வலுவலன்னு பேசிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, வாங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் பார்க்க வீடு மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து 5:30 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டு வேலை இத்தனைக்கும் வீட்டு வேலை, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு இங்கே பாருங்கள், பாத்திரம் எல்லாமே கழுவிட்டுட்டேன். கட்டளை எல்லாமே நீட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்களா, இதை மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டியது மட்டும் இருக்குது. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காலையில் குட்டி பையனுக்கும் அண்ணா அது ஏதோ ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நைட்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எப்படி நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேனான்னு சொல்லுங்கள். கீழே வந்து அந்த பேக்கில் 2 பேக்லேயுமே எக்ஸ்ட்ரா இருந்த துணி எல்லாமே அதில் வச்சுட்டேன். இது முழுக்க இப்போ சாரீ, அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பை இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது வந்து மாமியார் அப்போலேருந்து வச்சுருக்காங்க போல், அதனால் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.